வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் இந்தியா. இந்த ஒரு பதிவில் தமிழ்நாட்டில் என்னோட யாத்திரையை தொடங்கியிருந்தால அதில் எந்தெந்த ஆலயத்துக்கெல்லாம் போயிருந்தேன், என்ன மாரி அனுபவங்கள் இருந்துச்சு, அந்த ஆலயத்தோட சிறப்புகளை ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பதிவுகளை செய்கிறேன். அதுவும் குறிப்பாக அருட்படை, அதாவது ஆறுபடைன்னு சொல்லுவாங்க. அருட்படையோட கதைகளையும் அதோட ஆலயத்திலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம மிக மிக கடமைப்பட்டிருக்கேன். இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக நிறைய முருக பக்தர்கள் எனக்கும் இந்த ஆறுபடைக்கு போகணும், ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும்னு ஆசைப்படுவீங்களே. இதுலேருந்து இருக்கிற அம்சங்களை தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் அந்த ஆலயத்தை போய் நிற்கும் போது அவ்வளோ சிறப்பான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக முருகர் உங்களையும் அழைப்பார். இன்னைக்கு இந்த அருட்படையோட கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கோம். ஃபர்ஸ்ட், அருட்படைனா எத்தனை படைகள் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல திருப்பரங்குன்றம், இரண்டாவது படை திருச்செந்தூர், மூன்றாவது படை பழனி, நான்காவது படை சுவாமிமலை, ஐந்தாவது படை பழமுதிர்ச்சோலை, ஆறாவது படை திருத்தணி, ஏழாவது படை ஒன்று சேர்த்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் மருதமலை. திருத்தலங்களை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும், நான் வேண்டிக்கிறேன். அதுவும் இந்த ஒரு பதிவில் முதல் படையாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தை பற்றி நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த ஆலயத்தில் என்னால் பதிவுகளை எடுக்கவே முடியல. இந்த ஆலயத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆலயத்திலையும் கோவில் வாசலுக்குள்ள பூந்தொக்கையோட கண்டிப்பாக கேமரா நாட் அலவுட், வீடியோஸ் நாட் அலவுட்னு தெளிவாக போட்டுருவாங்க. அப்படியே நீங்கள் திருட்டுத்தனமாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்குமே, இப்படி எடுக்கிறீங்க, இந்தமாரி வளைஞ்சு எடுக்கிறீங்க, மறைஞ்சு எடுக்கிறீங்க, அங்கே இருக்கிற காவலாளியும் சரி, பூசாரியும் சரி, கோவில்காரன் கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லாரும் முன்னுக்கும் உங்களுக்கு ஏசுவாங்க, கத்துவாங்க, திட்டுவாங்க, உங்கள் ஃபோனை பிடுங்கிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் டீலீட் பண்ணுவாங்க. இது எல்லா திருத்தலத்துலேயும் நடக்கும். அதனால தான் என்னால் இந்த பதிவுகளை இந்த கோவிலில் இருக்கிற முருகரோ, கோவில் சிலையோ, இல்லை கோவிலோட அம்சங்களை என்னால் காட்ட முடியல. என்னோட யாத்திரை தமிழ்நாட்டில் தொடங்கும் போது அருட்படையோட வருஷ பிரகாரப்படி நான் போகவே கிடையாது. காரணம், அது போகிறது மிக 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 கடினமானது. உதாரணத்துக்கு ஒரு அருட்படை கிடால இருக்கும், இரண்டாவது ஜோஹரில் இருக்கும், மூன்றாவது திருப்பி கிடால இருக்கும், நான்காவது திருப்பி ஜோஹரில் இருக்கும். இந்தமாரி தூரமாக இருக்கிற வாசி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு அந்த அருட்படையை முடிக்கணும் தான் என்னோட எண்ணமே. முழுமையாக 7 ஆலயத்துக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. இந்த திருப்பரங்குன்றத்தில் உண்டான அனுபவத்தை சொல்லி ஆகணும். மதுரையில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு தான் முதல் எங்களோட எண்ணமே இருந்துச்சு. ஆனால் நான் போகும்போது இருட்டிருச்சு. ஸோ அதனால் நம்ம ஹோட்டல்ஸை தேடி அலையும் போது ஒரு ஹோட்டல் கூட இல்லை. காரணம், மறுநாள் காலையில் ஒரு முகூர்த்த நாளுனால எல்லா மண்டபமும் எல்லா இடத்துலையும் புக்காக இருந்துச்சு. சரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் தங்க வேணாம், திருப்பரங்குன்றத்தில் போய் தங்கியெல்லாம் பார்த்தோமா, மணி ஆயிடுச்சு, அங்கே ஹோட்டல்ஸும் கிடைக்கல. விடியகாலில் 3 மணிக்கு படுத்துட்டு விடியகாலில் 6 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போகும்போது அங்கங்கே அந்த கோவிலை சுற்றி அங்கங்கே கல்யாணம். எல்லாரும் சின்னதாக ஒரு குடும்பத்தோடு உட்காந்துட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 60ஆம் கல்யாணம் பார்த்தேன், புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களை பார்க்க எல்லா இடத்துலையும் திருமணத்தை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இந்த முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடியே திருமணத்தை பார்த்துட்டு போகிறோம், அந்த ஒரு திருப்தியும் இருந்துச்சு. ஆலயத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த ஆலயத்தோட சிறப்பை பார்க்கணுமே. நான் எந்த இடத்துலையும் கம்பேரிசன் பண்ணவே மாட்டேன். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஆலயங்கள் நிறைய இருக்குது, நம்ம அனுபவிக்க வேண்டிய ஆலயங்களும் நிறைய இருக்குது. கண்டு கழித்து இப்படி இருக்காங்களே, இந்த கோவிலாம் இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ அம்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு மனசெல்லாம் அப்படி கூஸ்பாமாக இருக்கிற அளவு அவ்வளோ ஆலயங்கள் இருக்குது. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் அதோட கூஸ்பாமே வேறு மாதிரி இருந்துச்சு. விடிய காலில் 6 மணிக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறோம், முருகரோட தரிசனம் தேடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ நீட்டு கியூ. இவன்தோ காசு 100 ரூபா கட்டிட்டு போய் நிற்கிறோம், அப்பயும் கியூ இருந்த போதும் அந்த கியூ நகர 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 முருகரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஒரு 15 செகண்ட் மனசார நின்று கண்ணை மூடி கூட வணங்க முடியல. கண்ணை மூடிட்டு அந்த முருகரை பார்க்க முடியாதுன்னு ஒரு எண்ணம். கண்ணை திறந்துக்கிட்டே என்ன வேண்டுறதுன்னு தெரியல. ஐயா, உன்னை பார்த்ததே பெரிய விஷயம், பார்த்ததே ரொம்ப சந்தோஷம், இதுவே உச்சகட்டமான ஒரு திருப்தியான ஒரு நிலை, இதுவே போதும்பா, உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு மனம் உருகி மனசார வேண்டிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு இந்த விபூதிகள்லாம் எடுக்க முடிஞ்சு. ஆனால் விபூதி கூட கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துடுது. இந்த திருப்பரங்குன்றத்தில் உண்டான நிறைய பேர்கள் இருக்குது. தென்பரங்குன்றம், பரம்குன்றம், சத்தியகிரி, இந்த மாரி நிறைய பேர் இருக்குது. இந்த கோவிலுக்கு பின்னாடி பார்த்தோமா ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தோட பேர் காசி விஸ்வநாதர். சூரசம்ஹாரம் வதம் பண்ணிட்ட பிறகு முருகனுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவேந்திரன் ரொம்ப மன உருகி நினச்சிக்கிட்டே இருந்தார். அப்போ தான் அவரோட சிந்தனைக்கு தோணுச்சு, என்னோட வளர்ப்பு மகள் தேவயானியை முருகருக்கு
மனம் முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு திருமால்கிட்டையும் சிவபெருமானுக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். இந்த வேண்டுகோள் சரியான வேண்டுகோளா இருக்குன்னு சொல்லிட்டு முருகரை வந்து கன்வின்ஸ் பண்ணும்போது முருகர் அந்த திருத்தலத்துல தான் திருமணமே செய்யறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட பேர் வந்து சுப்பிரமணிய சுவாமியா மாறுது. இந்த ஆலயத்துல முருகருக்கு வந்து அபிஷேகமே கிடையாது. எல்லா அபிஷேகமும் முருகரோட வேலுக்கு தான். ஏன் பழனி மலை வந்து முதல் படையா இருக்கக்கூடாது, ஏன் வந்து திருச்செந்தூர் வந்து முதல் படையா இருக்கக்கூடாதுன்னு பல கேள்விகள் வரும். ஏன் திருப்பரங்குன்றம் முதல் படையாக வந்துச்சுன்னா, அந்த காலத்துல ஒரு பூதம் இருந்துச்சு. அந்த பூதம் 1000 பேர் மனுஷனை பிடிச்சி வச்சிட்ட பிறகு சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் வச்சிருந்துச்சு. அப்பொழுது அந்த பூதத்து கையில வந்து 999 மக்கள் இருந்தாங்க. அதாவது 999 பீப்புள் வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. இன்னும் ஒருத்தரை பிடிச்சா சாப்பிடலான்னு நினைக்கும் போது அப்போதான் நக்கீரன் வந்து அந்த பூதம் கையில வந்து மாட்டினாரு. அப்போ முருகரை நினைச்சு, முருகா இந்த ஒரு விஷயத்திலேருந்து காப்பாத்து, இந்த மக்களை விடுவின்னு சொல்லிட்டு மனம் உருகி வேண்டும் போது முருகர் வந்து காப்பாத்தின பிறகு இந்த 1000 பேரை காப்பாத்தி விடுவிச்ச இந்த முருகருக்கு திருப்பரங்குன்றம் தான் முதல் படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மனசார சொன்னாரு. அவரும் அந்த பாடல வழியாக எழுதியிருந்தார். என்னோட யாத்திரை பிரகாரம் படி திருப்பரங்குன்றம் வந்து 3வது படை வீடு. சாமியை கொண்டுட்டு வெளியே வரும்போது கூட நிறைய திருமண காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, ஏதோ ஒரு இடத்துல முருகர் சார்ந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும் சொல்லும் போது அப்போதான் என் கண்ணில் தென்பட்டது முருகரோட வேல். அந்த இடத்துல முருகரோட வேலை வந்து வணங்கி வாங்கிட்டு ரொம்ப தூரம் போன பிறகுதான் எனக்கே தோணுச்சு, திருப்பரங்குன்றம் தான் முதல் படை வீடுன்னு. முதல் படை வீட்டிலே முருகரோட வேலை எடுத்துட்டு போறதுக்கு எனது பாக்கியமா தான் நான் கருதுறேன். இந்த படை வீட்டோட ஆலயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதோட அம்சமும் அதோட உயரமும் அதோட அழகும் உள்ளுக்கு அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ நிம்மதியா இருக்கும். கண்ணை மூடி நீங்க எங்க உட்காந்து தியானம் பண்ணாலே உங்களுக்கு முருகனோட சிந்தனை மட்டும்தான் வரும். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தோட காட்சி அமையும்னு நான் மனசார பிரார்த்திக்கிறேன். உங்களை அடுத்தடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். என்னோட 6 படை கதைகளை கண்டிப்பா கேளுங்க.